புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் காவல்துறை எச்சரிக்கையை மீறி கடற்கரையில் பொதுமக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், விவரங்கள். புதுச்சேரியில் நேற்று இரவு 8 மணிக்கு பிறகு மழை இல்லை. தற்பொழுது மழை துவங்கி இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கு பிறகு மழை துவங்கி இருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 3 நாட்களாக கடல் சீற்றம் அதிக அளவில் காணப்பட்டது. தற்பொழுதும் அந்த கடல் சீற்றம் காணப்படுகிறது. இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கடல் நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மழையிலும் நனைந்தபடி அவர்கள் செல்ஃபி எடுப்பது, புகைப்படம் என்பது காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இவர்களை போலீசார் விரட்டி அனுப்புகிறார்கள். ஆனாலும் அதையும் தடையை மீறி போலீசார் அந்த பக்கம் சென்ற பிறகு இந்த பக்கம் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். அவர்கள் அதிக அளவில் பாறை பக்கம் நின்று கொண்டு புகைப்படம் எடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சிலர் ரெயின் கோட் போட்டிருந்தாலும் அதையும் கழட்டிவிட்டு மழையில் நனைந்தபடி செல்ஃபி எடுப்பதும் ரீல்ஸ் எடுப்பதும் தான் காட்சி நம்ம கடற்கரை பகுதியில் காணப்படுகிறது. புதுச்சேரி பொறுத்தவரை கிட்டத்தட்ட 7 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியிருக்கிறது. காரைக்காலில் 19 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கடலோர பகுதியில் கிட்டத்தட்ட 18 மீனவ கிராமங்கள் எந்த மீனவர்களும் மீன் பிடிக்க செல்லவில்லை. அவர்களது படகுகள் துறைமுகத்தில் பத்திரமாக நிறுத்தப்பட்டுள்ளது. துறைமுகத்துக்கு செல்லாத படகுகள் மழையில் அடித்து கடலில் எடுத்து செல்லப்பட்டதை பொக்கலின் மற்றும் இயந்திரங்கள் மூலம் பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்ல வைக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது புதுச்சேரி இதுவரை எந்த ஒரு பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசு எடுத்ததன் காரணமாக தற்பொழுது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு அனைத்து துறைகளும் தயாராக இருப்பது மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்திருக்கிறார்கள். மோனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. இளவமுதன்.